நிரஞ்சன், டெல்லி உயர்நீதிமன்றம் என்னமான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, விவரங்கள் என்ன? ரத்திகா, இதை மிக எளிமையாக பார்த்துக் கொள்ளலாம். தனக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பினை அதிகப்படுத்த வேண்டும் என்று தற்பொழுது அதிமுகவிலிருந்து சமீபத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டவரும் கட்சியின் அனைத்து உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டவரும் தற்பொழுது தொடர்ந்து அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சசிகலா புஷ்பா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கினை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் சசிகலா புஷ்பாவிற்கு தேவையான கூடுதல் பாதுகாப்பினை வழங்குவதற்கு டெல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். டெல்லி காவல்துறையின் சார்பாக ஏற்கனவே நாங்கள் சசிகலா புஷ்பாவின் இல்லத்திற்கு தேவையான பாதுகாப்பினை ஏற்கனவே வழங்கி வருகின்றோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அப்பொழுது குறுக்கிட்ட சசிகலா புஷ்பாவின் வழக்கறிஞர், இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதன் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்று வருகின்ற அந்த வழிகளில் அவருக்கான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அவர் நாடாளுமன்ற அலுவல்களை சுமூகமாக முடித்துவிட்டு திரும்புவதற்கு ஒரு எஸ்கார்ட் வண்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த காவலர்கள் பின்தொடர்ந்து வருகின்ற அந்த வண்டியினை எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். மேலும் பல்வேறு விதமான பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அப்பொழுது அதற்கு டெல்லி காவல்துறையினர் என்ன செய்கிறீர்கள் என்று நீதிபதி கேட்டார். அதற்கு நாங்கள் கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று டெல்லி காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் நாடாளுமன்ற அலுவல்களை முடித்துவிட்டு வருவதற்கு நாங்கள் தேவையான பாதுகாப்பினை தருகிறோம் என்று கூறியிருக்கின்றார். அவரது வீட்டிற்கு தேவையான பாதுகாப்பினையும் வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக இருக்கக்கூடிய டெல்லி கமிஷனர், டெல்லி மாநில அரசு மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றிற்கு சசிகலா புஷ்பா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றார், அவருக்கு என்னென்ன மாதிரியான திரட்டு என்று சொல்லப்படக்கூடிய என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்து வருகின்றது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகியவற்றை குறித்து பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கானது வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நிரஞ்சன், இந்த பாதுகாப்பு எப்போது வழங்கப்படும்? இது எப்போது அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது? இந்த அமலானது உடனடியாக வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் டெல்லி அரசாங்கம், டெல்லி காவல்துறை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் தான் இதனை உடனடியாக கொண்டு வருவதற்கான சிக்கலானது இருக்கும். ஆனால் தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் இந்த பாதுகாப்பினை வழங்குவதற்கு தற்பொழுது தயாராக இருக்கின்றார்கள். எனவே இதன் காரணமாக உடனடியாக இதற்கான ஏற்பாடுகள் செய்ய ஏனென்றால் போட்டி இருப்பது அவ்வளவு மிகப்பெரிய பிரமாண்டமான வகையிலான பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு அலுவலர்களை முடிப்பதற்கும் அலுவலர்களுக்கு சென்று வருவதற்குமான ஒரு எஸ்கார்ட் மட்டும் வழங்கப்பட வேண்டும். நிரஞ்சன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.